अस्मद्गुरुभ्यो नमः. श्रीमद् वाल्मीकि रामायणं सुन्दरकाण्डं सर्गं 1. गूजन्तं राम रामेति मधुरं मथुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकिर्मुनि सिंहस्य कवितावनचारिणः चिरन्वन् रामकथानादं को न याति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं कोष्पतीकृतवाराचिम्मं शकीकृतराक्षसं रामायणं महामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीचोगनाशनं कपीचमशहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यः चोक अग्निं जनकात्मजायाः आदाय तेनैव तताह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयम् अतिपाटलाननं काञ्चनाद्रिं कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं पावयामि भवमान् अनन्तनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राशशान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादसीत् साक्षात् रामायणात्मना ततु भगत समाससन्धियोगं समम् अतुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं द चचीरसच्च वतं निचयामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदास्यं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं परतातिभिः परिवृतं रामं भजे श्यामलं. श्रीमद् वाल्मीकि ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 1. ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டுதல். ஜெய் ஸ்ரீராம். ஜாம்பவானால தூண்டப்பட்ட எதிரிகளை வாட்டி எடுக்கிறவரான ஹனுமான் அவர் ராவணனால் கவர்ந்துக்கிட்டு போன சீதா பிராட்டியாரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் இந்த சாரணர்கள் எல்லாம் போகக்கூடிய அந்த வானத்தில் போக விரும்பினார். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை செய்ய விரும்பின ஆஞ்சநேயர் கழுத்து தலை இதை எல்லாத்தையும் நிமிர்த்தி நின்றுட்டு பசு கூட்டத்தில் இருக்கக்கூடிய காலை மாதிரி இருந்தார். வைடூரிய வர்ணம், அது அந்த சுத்தமான ஒரு தண்ணீரோட அலவரிசையில் எப்படி அழகாக இருக்குமோ அதுவும் அந்த மகேந்திர மலையில் இருக்கக்கூடிய நிறைய புற்கள் இருக்கும், அது மேலே ரொம்ப சுகமாக உலாவினார். புத்திமானான அவர் மற்ற தன்னுடைய பேருருவத்தினால பறவைகள் எல்லாம் பயமுறுத்த வச்சுட்டு தன்னுடைய மார்பல மரங்களை முறித்து தள்ளிட்டு ஏராளமான விலங்குகளை எல்லாம் கொண்டுட்டு முழு பலத்தை பிரயோகிக்கிற அந்த ஒரு சிங்கம் மாதிரி விளங்கினார். நீலம், சிவப்பு, மஞ்சள், தாமரை, வெளுப்பு, கருப்பு, இந்த மாதிரி நிறைய நிறங்கள் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த தாதுக்களால் நல்ல அலங்காரமாக இருக்கக்கூடியது, இஷ்டமான உருவம் எடுக்கக்கூடிய இந்த யஷ கிண்ணற கந்தர்வர்கள், தேவர்கள், இந்த மாதிரி பரிவாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பன்னகர்கள், அப்புறம் கணக்கில்லாமல் நிறைய யானைகள் இருக்கக்கூடிய அந்த மலையுடைய தாழ்வரையில், அதாவது கீழே ஆஞ்சநேயர் ஒரு விஸ்தாரமான மடுவில் விளையாடுற ஒரு யானை மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு. சூரியன், மகேந்திரன், வாயு, பிரம்மா, அப்புறம் எல்லா பூதகணங்கள் எல்லாருக்கும் கை கோப்பி வணக்கம் பண்ணி நமஸ்கரிச்சுட்டு அவர் புறப்படுறதுக்கு ஆயத்தமானார்.
கிழக்கு நோக்கி நின்று தன்னுடைய தகப்பனாரான வாயு பகவானன் தியானம் பண்ணினார். சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய அந்த வானர சிரேஷ்டர் தென் திசையை நோக்கி புறப்படுவதற்காக தன்னை நல்ல விஸ்வரூபமாக வளர்த்துக்கிட்டார். வானரர்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ராமனுக்காக க்ஷேமம் வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு பெருங்கடலை தாண்டணும் அப்படின்னு நல்லா தீர்மானம் பண்ணிட்டு இந்த பருவ காலங்களில் நல்ல சமுத்திரம் பொங்கும் அது மாதிரி அவர் வளர்ந்துட்டே வந்தார். யாராலையும் இதுதான் ஒரு அளவிட முடியாத அளவுக்கு சரீரத்தை எடுத்துக்கிட்டு அவர் சமுத்திரத்தை தாண்ட ஆசைப்பட்டுட்டு தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டார். கைகள் கால்கள் இது எல்லாத்தாலையும் அந்த மலையை நல்லா அழுத்தினார். வானரர்னால அழுத்தமான அந்த மலை கொஞ்சம் நடுங்குச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா மரங்களில் பூத்திருந்த மலர்கள் எல்லாமே உதிர்ந்துச்சு. அந்த மரங்களில் இருந்து எல்லா பக்கங்கள்லையும் உதிர்ந்த நறுமணம் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் மலையவே மூடிருச்சு. ஒரு மலையே பார்க்கறதுக்கு ஒரு மலர்குவியல் மாதிரி தெரிஞ்சிச்சு. தலை சிறந்த வீரரான ஹனுமார்னால அழுத்தப்பட்ட அந்த பர்வதம் இந்த மத நீர் யானைகிட்ட இருந்து எப்படி வருமோ அது மாதிரி நீராக பெருக ஆரம்பிச்சிருச்சு. மலையின் துவாரங்களில் இருந்து பலம் பொருந்தின அவரால் பீடிக்கப்பட்ட அந்த மலை என்னாச்சு, பொன்னிறம், கருமை, மையே, அப்புறம் வெள்ளி ரேகை இது எல்லாம் பல பல வர்ணங்களை வெளிப்படுத்துச்சு. அக்னியுடைய 7 நாக்குகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாக்கின் பேர் தான் சுலோகிதா அப்படின்னு. அது எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அப்போது வரிசையாக புகை வரும் அதுலேருந்து. அந்த மாதிரி அந்த மலையில் இருந்து ஒரு வகை பாஷானம், அது பேர் மனோசிலை அப்படின்னு இருக்கு. அங்கே அந்த மலையில் பாறைகளோடு சேர்ந்து விழுந்தது. ஹனுமானால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த மலை என்ன ஆச்சுன்னா எல்லா பக்கங்களில் இருந்து குகைகளில் இருந்து வசிச்சுக்கிட்டு வந்த எல்லா பிராணிகள்லாம் பயந்துட்டு சத்தம் போட்டுச்சு. அதனால அந்த சத்தம் விண்ணு மண் எல்லா திசை தோட்டம் எல்லாத்துலேயுமே பரவிச்சு. அப்புறம் அந்த மலையில் இருந்த பெரிய சர்ப்பங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா விஷ்ணுபாதம் அப்படின்ற கூடிய இந்த ஸ்வஸ்திக ரேகை மாதிரி பெரிய படங்களை எடுத்துட்டு அந்த அழுத்தம் தாங்காமல் கடும் விஷங்களை கக்கிக்கிட்டு பல்லால் பாறையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சர்ப்பங்கள் எல்லாம். இப்போ கோபம் இருந்த அந்த பெரிய சர்ப்பங்கள் எல்லாம் இந்த விஷம் இருக்கக்கூடிய அந்த பற்களால் கடித்ததுனால அந்த பெரிய பாறைகள் எல்லாமே சடசடன்னு 1000 துண்டாக போச்சு சத்தத்தோட. அக்னியினால் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பர்வதத்தில் மலிச்சிருந்த பச்சிலைகள் எல்லாம் பாம்புகளோட விஷத்தை முறியடிக்க சக்தி இருந்தாலுமே இப்போது இந்த பாம்புகளெல்லாம் வெளிப்படுத்தின இந்த விஷத்தை அடக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அப்படி கக்குன விஷம் ரொம்ப வீரியமாக கொடுமையாக இருந்துச்சு. மலையில் இருந்த தவம் பண்ணிக்கிட்டு இருந்த தவசிகள் எல்லாம் இந்த மலை பூதங்களால் பிளக்கப்படுது போலன்னு நினச்சிட்டு பயந்துட்டாங்க. வித்யாதரர்கள் அப்புறம் பானசாலையில் தங்கமயமான பானை பாத்திரங்களை வச்சுக்கிட்டு விளமடிக்க முடியாத பாத்திரங்கள், தங்க குடங்கள், அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், மிக உயர் வகை உண்டி, பல வகையான உணவுப் பொருட்கள், அப்புறம் காலை தோலை கேடயமாக வச்சுக்கிட்டு தங்கப்பிடி இருக்கிற கத்திகளை விட்டுட்டு மதுபானம் குடித்ததுனால வெண்தாமரை மாதிரி இருந்த கண்கள் எல்லாம் செந்தாமரை மாதிரி செவந்தாவுங்க. அப்புறம் செவந்து போனதுனால அப்புறம் சிறந்த நல்ல சந்தனங்களால் தன்னை அலங்கரிக்கப்பட்டு இருந்த இவங்க எல்லாரும் அவங்க மனைவிகளோட இந்த வித்யாதரர்கள் எல்லாம் கிளம்பி வானை நோக்கி போனாங்க. ஆகாயத்தில் பெண்மணிகள் இந்த மாலைகள், சிலம்புகள், தோல்வலிகள், கைவளையல்கள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு புன்னகையோட அவங்கவுங்க கணவனோட அந்த மலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஞ்சநேயர் செய்கிறத வித்யாதரர்களும் முனிவர்களும் மாயாஜல வித்தைகளை காமிச்சுக்கிட்டே ஆகாயத்தில் இருந்த மாதிரி மலை மீது ரொம்ப சந்தோஷமாக பார்வையை பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ஆத்ம அனுபவம் இருக்கக்கூடிய ரிஷிகள், சாரணர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் ஆகாயத்தில் இருந்துட்டு பேசுகிறத கேட்டாங்க.
வித்யாதரர்கள் என்னென்னா, மலை மாதிரி இருக்கிறவர், வேகம் இருக்கிறவர், வாயுகுமாரனான இந்த அனுமான் இந்த நிறைய மீன்கள் இருக்கக்கூடிய இந்த கடலை கடக்க ஆசைப்படுறாரு. ராமனுக்காக, வானரர்களுக்காக யாராலையும் செய்ய முடியாத இந்த செயற்கரிய செயலை செய்ய போகிறாரு. யாராலையுமே சீக்கிரம் அடைய முடியாத இந்த கடலோட அந்த அக்கறையை அடைய ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி அந்த மகாத்மாக்கள் எல்லாம் பேசினதை கேட்டுட்டு அந்த வித்யாதரர்கள் வானரர்கள்லையே ஒரு காளை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை பர்வதத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற அவரை பார்த்தாங்க வித்யாதரர்கள். மலை மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமான் தன்னுடைய உடம்பை சிலிர்த்துக்கிட்டு கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப பெரிய மேகத்தில் சத்தம் மாதிரி ஒரு பெரிய ஒரு சத்தம் போட்டார். அவரும் மேலே கிளம்பி போகணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்படியே வட்ட சுருளாக சுருண்ட அந்த வாலை கருடன் எப்படி மலைப்பாம்பை பிடிச்சி சுற்றி அடிக்குமோ அது மாதிரி தான் வாழை ஒரு சுற்றி அடிக்கிறாரு. ரொம்ப வேகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட பின்புறம் நீண்டிருந்த அந்த வாள் கருடனால் தூக்கிக்கிட்டு போகிற பாம்பு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெரிய தாழ்பால் மாதிரி தன்னோட 2 கைகளையும் மலையில் ஊன்றிட்டு இடுப்பை சுருக்கி காலையும் மடக்கிக்கிட்டார். மூச்சை பிடிச்சி நிறுத்திக்கிட்டார். வீரியம் இருக்கக்கூடிய இந்த அனுமார் கைகள் கழுத்து எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு தேஜஸ், ஆற்றல், வீரியம் எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டாரு. ஆகாயத்தில் மேலே நோக்கி பார்வையை பார்க்குறாரு. தான் எந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறித்து வச்சுக்கிறாரு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்துட்டு இருதயத்தில் படுத்திக்கிறாரு எண்ணங்கள் எல்லாத்தையும். வானரர்களில் யானை மாதிரி இருக்கக்கூடிய அவர் ரொம்ப வேகமாக உயர கிளம்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டவரை காலை கீழே நல்லா பதிச்சு காதுகளையுமே சுருக்கிக்கிட்டாரு. ஹனுமான் வானரர்களை பார்த்துட்டு சொல்கிறார், ராமரால் விடப்பட்ட இந்த வாயுவோட வேகம் ஆற்றல் இருக்கிற பானம் மாதிரி ராவணனால் ஆட்சி செய்யக்கூடிய அந்த லங்கைக்கு நான் போக போகிறேன். லங்கையில் ஜனககுமாரியை நான் பார்க்காட்டி அதே வேகத்தோட தேவலோகத்துக்கு போவேன். தேவலோகத்துலேயும் பிராட்டியாரை பார்க்க முடியாட்டி கொஞ்சம் கூட சிரமப்படாமல் அந்த ராட்சச மன்னன் ராவணனை நான் கட்டி இழுத்துட்டு வருவேன். எப்படி நான் காரியத்தை முடிச்சிட்டு சீதா பிராட்டியோரோட தான் நான் வருவேன். தேவைப்பட்டால் ராவணன் எல்லாரும் அரக்கர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இலங்கையை பேர்த்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு ஹனுமான் வானரர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு கவலை இல்லாமல் வேகமாக மேலே எம்பினார். அப்போ அவர் தன்னை ஒரு கருடன் மாதிரியே நினச்சிக்கிட்டாரு. வேகமாக போகிறப்போ மலை மேலே இருந்த இந்த மரங்கள் எல்லாம் கிளையோட நாலாபுரத்துலேருந்து கூடவே போச்சு. அதாவது மதம் கொண்ட அந்த நாரைகள், கொக்குகள், மலர்ந்த புஷ்பங்கள் இதெல்லாம் இருந்த அந்த மரம் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆஞ்சநேயர் போகக்கூடிய அந்த கொடுத்த அந்த அழுத்தம், அந்த வேகம் இது காரணமாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மரங்களும் பின்னாடியே போச்சு. படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்து போகிற மாதிரி அவரோட தொடை வேகத்தினால முறிக்கப்பட்ட இந்த சால மரங்கள் அப்புறம் இந்த மற்ற மரங்கள் எல்லாம் ஹனுமானை பின்னாடியே தொடர்ந்து போச்சு. நல்ல பூக்கள் இருக்கக்கூடிய கிளையெல்லாம் மரங்கள் ஹனுமானை சூழ்ந்து போச்சு. அப்படி அதாவது ஒரு மலை மாதிரி. முன்னாடி ஒரு காலத்தில் இந்திரனுக்கு பயந்து மலைகள் எல்லாம் கடலில் மூழ்கினது மறந்திருந்த இந்த மரங்கள் எல்லாம் அந்த உப்பு கடலில் விழுந்து மூழ்கிருச்சு. மேகம் மாதிரி வானரர் விளங்கினார். நிறைய தளிர், மொட்டு, பூக்கள் இது எல்லாம் சூழப்பட்டவராக மின்மினி பூச்சி மாதிரி ஒரு பர்வதம் மாதிரியே, அதாவது ஒரு மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒரு மலையை எப்படி சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்க்குறதுக்கு தெரிஞ்சார். அவரோட அந்த வேகத்தில் உண்டான அந்த சக்தி எல்லாம் அடங்கி கொஞ்சம் மரங்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்தது பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா பிரயாணம் செஞ்சு போகிறவங்கள வழி அனுப்பிட்டு திரும்பி வர்ற நண்பர்கள் கூட்டங்கள் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஹனுமான் புறப்பட்டு போன அந்த வேகத்தினால எல்லாம் அந்த பல நேரம் இருக்கக்கூடிய
பல வகைப்பட்ட மலர்கள் எல்லாமே ஒரு பிடிமானம் இல்லாமல் எல்லாமே கடலில் விழுந்துச்சு. வர்ணங்கள் இருக்கக்கூடிய மலர் கூட்டத்தினால் அப்படியே சூழ்ந்திருக்கக்கூடிய ஹனுமான் எப்படி மின்னல் கொடியினால் அலங்கரிக்கப்பட்டு மேலே போய்கிட்டு இருக்கிற மேகம் மாதிரி இருந்தார். அவரோட வேகத்தால் கீழே உதிர்ந்த மலர்கள் எல்லாம் உதயமாகிக்கிட்டு இருக்கிற அழகான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் மாதிரி சமுத்திரத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஆகாயத்தில் விரிக்கப்பட்டிருந்த அவரோட 2 கையே மலைமுகட்டிலேருந்து கிளம்பின 5 தலைகள் கொண்ட 2 நாகம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அலைகள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த பெருங்கடலை கண்களே ஒரு அக்னி மாதிரி பிரகாசமாக இருந்துச்சு. ஹனுமானோட அந்த மஞ்சள் நிறம் வட்டமான அந்த பெரிய 2 விழிகளும் அந்த உதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இவங்க மாதிரி நல்ல ஒளி வீசுச்சு 2 கண்களும். அவரோட அந்த சிவந்த மூக்குனால அந்த சகப்பான முகம் சந்தியோட இருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலம் மாதிரி இருந்துச்சு. தாண்டிட்டே இருக்கும்போது அவருடைய வாள் இந்திரனுடைய கொடி மாதிரி இருந்துச்சு. மகா புத்திசாலியும் மகானும் வெண்மையான அந்த கடவாய்ப்பற்கள் இருக்கக்கூடிய இந்த வாயு மைந்தர் ஹனுமான் தன்னுடைய சுருண்டப்பட்ட அந்த வாள்னால் ஒரு ஒளிவட்டம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூரியன் மாதிரி ஜொலிச்சார் பார்க்குறதுக்கு. அவருடைய கை அந்த அக்குள் பகுதிகளில் இருந்து காற்று மோதி அது புறப்படுற சப்தம் எப்படி இருந்துச்சுன்னா மேக கர்ஜனை மாதிரி இருந்தது, இடி இடிக்கிற மாதிரி. ஆகாயத்தில் வடக்கு திசையிலேருந்து தெற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிற உல்கா அப்படிங்கிற ஒரு எரிக்கொள்ளி மாதிரி ஆக்கிறதுக்கு தெரிஞ்சார். ஹனுமார் கடலை தாண்டதுக்காக தன் இடுப்பில் கட்டிக்கிட்டு இருந்த கச்சத்தினால மதம் பிடிச்ச யானை மாதிரி தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு. அப்புறம் தன்னோட உடலால் கீழே கடல் நீரில் நிழலால் அந்த வானரர் ஒரு காற்றுனாலேயே ஒரு ஓடம் எப்படி அடித்து செல்லப்படுமோ அது மாதிரி ஹனுமான் அந்த ஓடம் மாதிரி தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு. கடலில் எங்கெங்கே அவர் போனாரோ அந்த இடத்துல எல்லாம் அவரோட தொடை வேகத்தினால கடலே ஒரு கலங்குன மாதிரி ஆயிடுச்சு. மலைகள் எல்லாம் சமுத்திர அலவரிசைகள் எல்லாம் அவர் தன்னோட மார்புனால இடித்து தள்ளிட்டு அதிவேகமாக போய்கிட்டு இருந்தார். பலமான மேகக்காற்று அதை விட வானரோட வேகமான அந்த பிரயாணத்தோட சப்தம் எப்படி இருந்ததுன்னா பெருங்கடலையே பயமுறுத்த செஞ்சிச்சு. உப்பு கடல்லேருந்து பெரிய பெரிய அலை கூட்டங்கள் எல்லாம் இழுத்துட்டு போன அந்த வானர சிங்கம் அது எல்லாத்தையும் ஆகாயத்துலேயும் பூமியிலையும் வாரி இறைக்கிற மாதிரி பாஞ்சார். ரொம்ப வேகத்தோடு போன அவர் பெருங்கடலில் மேரு மந்திரம் அலைகளுக்கு அதுக்கு ஒப்பா அலைகளை அப்படியே வரிசையாக கடந்து போயிட்டே இருந்தார். அவரோட வேகத்தினால கடல் நீர் எல்லாம் இழுக்கப்பட்டு மேகத்தோடு சேர்ந்து அப்படியே ஆகாயத்தில் பரவி சரத்கால மேகம் மாதிரி இருந்துச்சு. கடலில் வாழ்கிற திமிங்கலம் முதல்ல மீன் ஆமை இந்த மாதிரி நீர்வாழ் பிராணிகள் எல்லாம் அது மேலே இருந்த தண்ணீரெல்லாம் அப்படியே போனனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு வெளியில். ஆகாயத்தில் நீந்திட்டு இருந்த ஹனுமானை பார்த்துட்டு கடல்வாழ் பாம்புகள் எல்லாம் கருடனோன்னு பயந்துடுச்சு. 10 யோஜனை அகலம் 30 யோஜனை நீளம் இருந்த இந்த வானர சிங்கத்தோட நிழல் தண்ணீரில் ரொம்ப அழகாக காணப்பட்டுச்சு. உப்பு கடலில் பரவி இருக்கக்கூடிய வாயுகுமாரனை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற அவரோட நிழல் எப்படி இருந்ததுன்னா ஒரு வெண்மையாக இருக்கக்கூடிய மேகக்கூட்டம் மாதிரி பிரகாசமாக இருந்துச்சு. பேரொளி பேருடல் இருக்கக்கூடிய ஹனுமான் ரெக்கை இருக்கக்கூடிய ஒரு மலை எப்படி நகர்ந்து போகுமோ வேகமாக போகுமோ அது மாதிரி போய்கிட்டு இருந்தார். பலம் வாய்ந்த இந்த வானர வீரர் வேகமாக எந்தெந்த வழியிலெல்லாம் போனாரோ அந்த வழியிலெல்லாம் சமுத்திர பகுதி 2 ஓரத்துலேயுமே உயர்ந்து நடுவில் தாழ்ந்தும் ஒரு ஏதோ கொப்பரை மாதிரி தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கு. பறவை கூட்டம் எல்லாம் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆகாய மார்க்கத்தில் ஒரு கருடன் மாதிரி ஹனுமான் வாயுவை மாதிரி வேகமாக மேகக்கூட்டங்களே சேர்த்து இழுத்துட்டு போய்கிட்டே இருந்தார். மேகக்கூட்டங்களுக்குள்ளே போய் வெளிப்படுறது, திருப்பி மேகக்கூட்டங்களுக்குள்ளே போய் வெளிப்படுறது. மேகங்கள் எல்லாம்
சந்திரன் மறைக்கப்படுறது வெளிப்படுறது அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. வானர சிரஷ்டர்னால இழுக்கப்பட்ட இந்த மேகங்கள் எல்லாம் வெண்மை, சிகப்பு, மஞ்சள், நீலம் இந்த மாதிரி பல வண்ணங்களால் பிரகாசமாக இருந்தது. தேவ கந்தர்வ தானவர்கள் வேகமாக சமுத்திரத்தை தாண்டிட்டு போகிற வானரரை பார்த்து அவங்க மேலே பூமாரி பொழிஞ்சாங்க. ராமனோட காரியம் ஜெயமாகணும் அப்படிங்கிறதுக்காக கடலை வேகமாக தாண்டிக்கிட்டு இருக்கிற வானரோத்தமரை சூரியன் சுடலை. வாயு பகவான் குளிர்ச்சி கொடுத்தாரு. வான வீதியை வேகமாக தாண்டி போய்கிட்டு இருக்கிற ஹனுமாரை முனிவர்கள் எல்லாம் வாழ்த்துனாங்க. தேவகந்தர்வர்கள் அப்புறம் மகா பலசாலியான வானர சிரஷ்டரை புகழ்ந்து பாடினாங்க. களைப்பில்லாமல் போய்கிட்டு இருக்கிற இந்த சிறப்பான வானரரை பார்த்துட்டு வானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாக, யஷ, ராட்சச தேவர்கள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டாங்க. வானர சிங்கமான அந்த ஹனுமான் தாண்டிட்டு இருந்தப்போ இஷ்வாகு குலத்தை கௌரவிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட சமுத்திரராஜன் யோசிக்க ஆரம்பிச்சு, நான் இஷ்வாகு குல தலைவரான சகரன் அவங்களால தான் நான் உண்டாக்கப்பட்டேன். இவரோ இஷ்வாகு குலத்தை சேர்ந்த ராமனுக்கு உதவியாளர். அதனால் இவரை கஷ்டப்பட விடக்கூடாது. ஹனுமான் நிலைப்பாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்யணும். என்கிட்ட களைப்பை போக்கிட்டு மீதி இருக்கிற தூரத்தை இவர் சிரமம் இல்லாமல் தாண்டுவார் அப்பத்தான் அப்படின்னு ஒரு நல்ல முடிவுக்கு வந்த கடலரசன் தண்ணீருக்குள்ளே மறைஞ்சிருந்த நல்ல பொற்சிகரங்கள் இருக்கக்கூடிய அந்த மைனாகம் அப்படிங்கிற ஒரு மலையை பார்த்துட்டு சொல்கிறார். பர்வத சிரேஷ்டனான நீ பாதாளத்தில் இருக்கக்கூடிய அசுர கூட்டங்கள்லாம் மேலே வராத மாதிரி ஒரு பெரிய கோட்டை தாப்பால் மாதிரி இந்திரனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நீ பாதாளத்தோட வாசலை மறைச்சிட்டு நிற்கிற நீ கொஞ்சம் எந்திரிச்சு வா. உனக்கு வர்றதுக்கு உனக்கு திறமை இருக்குது. அதனால் நான் உன்னை கிளப்புறேன். ஹனுமான் ராமகாரியமாக ஆகாயத்தில் வந்துட்டுருக்காரு. இஷ்வாகு குலத்துக்கு சேவை செய்ய விரும்புகிறேன்னா இவருக்கு உதவி செய்கிறது தான் வேணும். இஷ்வாகு குல மன்னர்கள் என்னால் கௌரவிக்கத்தக்கவங்க. அவங்கெல்லாம் உன்னால் உயர்வாக மதிக்கத்தக்கவங்க. நம்ம நன்மைக்காக உதவி செய்ய நீ அவங்களுக்கு. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தவற விட்டுறக்கூடாது. செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் போனால் ஆன்றோர்களுக்கு நம்ம மேலே கோபம் வரும். தண்ணியில் இருந்து மேலே எழுந்திரிச்சு வா. இந்த வானரர் உன்கிட்ட தங்கணும். அவர் தங்கி இளைப்பாரிட்டு அவர் கிளம்பட்டோம். கடலரசனோட இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு பெரிய மரம், செடி, கொடி இருக்கக்கூடிய அந்த பொன் சிகரம் இருக்கக்கூடிய இந்த மைனாகம் வேகமாக தண்ணியிலேருந்து எந்திரிச்சிச்சு. மேகத்தை பிளந்துட்டு கொழுந்து விட்டு எறிகிற கதிர் மாதிரி சூரியன் எப்படி வெளியிடுமோ அது மாதிரி கடல் நீரை பிளந்துக்கிட்டு மைனாகம் மேலே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள சமுத்திரராஜனுடைய அந்த அன்பான ஒரு வேண்டுகோளை கேட்டுட்டு கடலால் சூழப்பட்டிருந்த அந்த மைனாக பர்வதம் தன்னுடைய மலையினுடைய சிகரங்கள் எல்லாம் வெளியே காட்டிட்டு நின்றுச்சு. கிண்ணறர், மகா சர்ப்பங்கள் இவங்க எல்லாரும் இருக்கக்கூடியது தங்க பிரகாசம், உதயகால சூரியன் மாதிரி ஜொலிக்கிறது, ஆகாயத்தை தொடுறது, இப்படி சிகரங்களுடையதான இந்த தங்கமயமான பர்வத முகடுகளில் ஒரு நீல வண்ண ஆகாயத்தில் எப்படி தங்கத்தோட ஒளி இருக்குமோ அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இயற்கையான ஒரு காந்தியினால் ஒளி வீசுறது, பொன்மயமான சிகரங்கள், நூற்றுக்கணக்கான சூரியன் ஒளி மாதிரி பிரகாசம் இருந்ததாக இருந்துச்சு மைனாகம் பார்க்குறதுக்கு. கடல் நடுவில் இருந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மேலே எழும்பி எதிர நின்றுட்டுருக்கிற இந்த மைனாகனை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு இடையூறுன்னு நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் வேகமாக போயிட்டு இருந்த ஹனுமானுக்கு இப்படி நடுவில் இப்படி மலை நிற்கிறத பார்த்துட்டு ஏதோ தடங்கல் பண்ண வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய மார்பினால் மோதி தள்ளினார். இந்த வானரால் மோதனால அந்த மலை ஹனுமானோட வேகத்தை உணர்ந்துக்குச்சு. அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியம், ஆனந்தம் அடைஞ்சிருச்சு மலை. மறுபடியும் மேலே எழும்பின மலை ஆகாயத்தில் போய்கிட்டு இருக்கிற வீரரை பார்த்துட்டு மனுஷ வடிவையவே அது எடுத்துட்டு அது தன் சிகரத்துக்கு மேலே நின்று கைகூப்பி சந்தோஷமாக சொல்லுச்சு, வானரோத்தமரே,
யாராலையும் செய்ய முடியாத காரியமெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. என்னோட சிகரங்களில் இறங்கி நல்லா இளைப்பாரிக்குங்க. ராகவனோட குலத்தில் முன்னாடி அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்களால தான் இந்த சாகரம் எல்லாம் தோண்டப்பட்டுச்சு. சாமக்காரியத்தில் ஈடுபட்டுருக்கிற உங்களுக்கு பதில் மரியாதை செய்ய நினைக்கிறாரு கடலரசன். ஒருவர் செஞ்ச உபகாரத்துக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிரதி உபகாரம் பண்ணுறது வழக்கம். அதுதான் பழமையான ஒரு தர்மம். கடலரசன் உங்களுக்கு உபகாரம் செய்ய விரும்புகிறாரு. 100 யோஜனை தூரத்தை இந்த வானரர் தாண்டுவார்னாலுமே சிகரங்களில் இளைப்பாரிட்டு தான் கொஞ்சம் தூரத்தை கடந்து செல்லுவாருன்னு கடலரசன் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறாரு. நல்ல மனம் ருசி இருக்கக்கூடிய கிழங்கு, வேறு, பழங்கள் இதையெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் கிளம்புங்க. வானர பெருந்தகையே பெரிய உங்களுக்கும் இந்த உறவு இருக்குது. எப்படின்னா, வேகம் உள்ளவர்கள், வானத்தில் பறக்கிறவங்க, இந்த மாதிரி பிராணிகளில் நான் உங்களை ரொம்ப சிறந்தவராக நினைக்கிறேன். அதிதியாக வந்திருக்கிறவங்க பாமரனாக வந்தாலுமே பண்பு நெறி தெரிஞ்சவங்களால் கௌரவிக்கத்தக்கவங்க தான் அப்படின்னு உங்களை மாதிரி ஒரு மகான் நிச்சயமாக நல்லா உபசரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் நினைத்த தேவர்களில் சிறந்தவர் மகாத்மாவான வாயு தேவனோட மகன் நீங்கள். வேகத்தில் அவர் மாதிரியே இருக்கீங்க. தர்மம் தெரிஞ்சவங்க நீங்கள். உங்களை கௌரவம் பண்ணணும். உபச்சாரத்துக்கு உரியவங்க. நான் சொல்கிற போகிற ஒரு காரணத்தை நீங்கள் கேளுங்க. முன்னாடி கிருத்த யுகத்தில் மலைகள் எல்லாத்துக்கும் ரெக்கை இருந்துச்சு. அது எல்லாமே கருடன் மாதிரி, வாயு மாதிரி எல்லா திசைகள்லையும் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பறக்கிறப்போ முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அவங்க எல்லாருக்கும். 100 வேள்விகள் செஞ்ச 1000 கண்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திரன் ரொம்ப கோபமாயி அங்கங்கே இருக்கக்கூடிய மலைகளோட சிறகுகள் எல்லாத்தையும் வஜ்ராயுதத்தால் 1000கணக்காக வெட்டி போட்டான். வஜ்ரத்தை தூக்கிக்கிட்டு என்கிட்ட வந்தான். உடனே நான் மகாத்மாவான உங்கள் தகப்பனார் வாயு பகவானால் இந்த கடலுக்குள்ளே வேகமாக தள்ளி மறைக்கப்பட்டேன். இந்த உப்பு தண்ணீரில் தள்ளப்பட்டனா எல்லா ரெக்கைகளையும் மறைச்சிக்கிட்டு உங்களோட தந்தையால் நான் பாதுகாக்கப்பட்டேன். அதனால் நான் உங்களை உபசரிக்கிறேன். ஏன்னா வாயு என்னால் போற்றி வணங்கத்தக்கவர் அவர். உங்களுக்கும் எனக்கும் இடையே இப்படித்தான் ஒரு உறவு இருக்குது. ரொம்ப சிறந்த உறவு இது. பெரிய வானரர் முன்னாடி நிகழ்ந்த சம்பவங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மனப்பூர்வமாக எனக்கும் கடலரசனுக்கும் ஒரு மன திருப்தியை நீங்கள் தரணும். என் கோரிக்கையை ஏற்றுக்கணும். வானர பெருந்தகையை இளைப்பாரிக்கோங்க. உபச்சாரத்தை ஏற்றுக்கோங்க. உங்களை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஹனுமான் கிட்ட மைனாகன் சொல்லிச்சு. அப்போது ஹனுமான் சொல்கிறார், நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். உங்ககிட்ட நான் தங்க மறுத்ததுனால, மார்புனால் இடித்ததுனால என்கிட்ட நீங்கள் கோபமாயிடாதீங்க. காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக காலம் என்ன விரட்டிக்கிட்டு இருக்குது. பகல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. வானரர்கள்கிட்ட நான் சூடுரைச்சிட்டு வந்திருக்கிறேன். கையில் எங்கேயுமே தாமதிக்கிற மாதிரி இல்லை. ராமகாரியமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனாகனை தன்னோட கைகளால் அப்படி கட்டி தழுவிட்டு புன்னகை பண்ணி சிரிச்சிட்டு ஆகாயத்தை நோக்கி அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிடுறாரு ஹனுமான். வாயுகுமாரர், மலை, கடல் இவங்க 2 பேராலையும் பெருமையாக ஆச்சரியமாக பார்க்கப்பட்டார். அவங்க 2 பேருமே வணங்கி ஆசீர்வாதமெல்லாம் பண்ணாங்க ஹனுமாருக்கு. மலை, மாக்கடல் 2ஐயும் விட்டுட்டு ரொம்ப தூரத்துக்கு தாவி நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்தில் அவர் தகப்பனார் இருக்கக்கூடிய அந்த வானவெளியில் வேகமாக போய்கிட்டு இருந்தார் வாயுகுமாரர் ஹனுமான். இன்னும் கொஞ்சம் மேலே போய் அந்த மைனாக மலையை பார்த்துட்டு நிர்மலமான அந்த வானவெளியில் பிடிப்பு எதுவுமே இல்லாமல் போய்கிட்டே இருந்தார். யாராலையும் செய்ய முடியாத ஹனுமானால் 2வது முறையாக செய்யப்பட்ட இந்த மைனாக வெற்றி, அதுவும் ஒரு வகை வெற்றியாக தான் நம்ம ராமகாரியத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் அவரை போற்றி வணங்குறாங்க. தங்கமயமான நல்ல சிகரங்கள் இருக்க அந்த மலை ஹனுமானை உபசரித்த செய்கையினால்
ஆகாயத்தில் இருந்த தேவர்கள் 1000 கண் இருக்கக்கூடிய அந்த இந்திரனுமே சந்தோஷப்பட்டார். சசிதேவிக்கு கணவனான அந்த இந்திரன் ரொம்ப தழுதழுத்த குரலில் மைனாகனை பார்த்துட்டு சொன்னார், உன்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு நான் அபயம் கொடுக்குறேன். நீ ரொம்ப நல்லவன். நீ சௌக்கியமாக இருப்ப. நீ பயப்படுறதுக்கு பல காரணம் இருந்தாலும் இனிமே பயமில்லாமல் இரு. கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு 100 யோஜனையை கடந்து போகிற பராக்கம் இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு நீ ராம காரியமாக உதவி செய்யணும்னு செஞ்சிருக்க நீயே. அதுவும் அவர் தசரத குமாரர் ராமனுடைய தூதனாக இந்த ஹனுமான் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு நீ மரியாதை செஞ்சதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். தேவர்களோட தலைவன் 100 யாகங்கள் செஞ்ச அந்த இந்திரன் மகிழ்ந்ததுனால அந்த மலை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அந்த மலை எப்படி வெளியே எந்திரிச்சு நின்றுச்சோ அது மாதிரியே நிலச்சி அதே மாதிரியே நின்றுச்சு. ஹனுமான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த கடல் பிரதேசத்தை கடந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போது தேவ கந்தர்வ சித்தர்கள் சூரியனுக்கு ஒப்பா ஒளி இருக்கக்கூடிய நாகமாதா நாகக்கூட்டத்தினர் அவங்களுடைய தாயார் சுரசாதேவி உங்ககிட்ட சொல்கிறாங்க, வாயுகுமாரன் வேகமாக கடலை தாண்டி போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு அனுமான்னு பேர். நீங்கள் வானலாவி நிற்கிற அந்த மலை மாதிரி ஒரு ராட்சச வடிவத்தை எடுத்துட்டு வளைஞ்ச கோரப்பற்களோட செவந்த கண்ணோட முகத்தோட அவர் முன்னாடி போங்க. கொஞ்சம் இடையூறு பண்ணுங்க. நாங்கள் திருப்பியும் அவரோட பராக்கிரமத்தை பார்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல மைனாக நிகழ்ச்சியினால் நாங்கள் அவருடைய பராக்கிரமத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை கேட்டுட்டு சுரசாதேவி தேவர்களால் ரொம்ப கௌரவம் செஞ்சுட்டு நடுக்கடலில் அழகில்லாமல் ஒரு ஒழுங்கு இல்லாமல் எல்லாருக்கும் பயம் கொடுக்கக்கூடியதான ஒரு ராட்சச உருவத்தை எடுத்துக்கிட்டு வானத்தில் நீந்தி வந்துட்டு இருந்த ஹனுமானை சுற்றியே நின்றுட்டு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வானர வீரனே, நீ எல்லா தெய்வங்களால் எனக்கு உணவாக தரப்பட்டிருக்க. நான் உன்னை சாப்பிட போகிறேன். என்னோட இந்த வாய்க்குள்ளே பூந்துக்கோ அப்படின்னு சுரசையால் இந்த மாதிரி சொன்ன உடனே வானரர் கை கூப்பி ரொம்ப சிரிச்ச முகமாக சுரசிக்கிட்ட சொல்கிறார். தசரதகுமாரரும் ஸ்ரீமானுமான ராமன் சகோதரனான லட்சுமணனோட மனைவியான வைதேகியோட தண்டகாரண்யத்துக்கு வந்தார். ராட்சசர்களால் ஆயிடுச்சு. இந்த மாரீசன் அப்படின்றவன் மானா மாதிரி அவன் பின்தொடர்ந்து அவனை போகிறப்போ அவங்க சீதா பிராட்டியாரை ராவணன் கவர்ந்துட்டு போயிட்டான். ராமருடைய உத்தரவுனால நான் சீதா பிராட்டியார்கிட்ட தூதன் மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ராமனோட நாட்டில் வசிச்சிட்ருக்கிற நீ அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவ. இல்லாட்டி அவரை பற்றி எனக்கு என்ன கவலைன்னு நீ நினச்சேன்னா சீதையை பார்த்துட்டு எந்த தவறுமே செய்யாத ஸ்ரீ ராமபிரான்கிட்ட போய் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நான் வாய்க்கையும் வந்து அடையிறேன். இது நான் செய்கிற சத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹனுமானால் இந்த மாதிரி சொன்ன உடனே இஷ்டப்பட்டு உருவம் எடுக்கக்கூடிய சுரச சொல்லுது, யாரும் என்னை மீறி போக முடியாது. இது எனக்கு தந்த வரம் அப்படிங்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காமல் போய்கிட்டே இருந்த ஹனுமானோட பலத்தை தெரிய விட்டுட்ட விரும்புகிற அந்த சுரசை, வானரோத்தமா இப்போ நீ என் வாய்க்குள்ளே புகுந்து அப்புறம் போகலாம். எனக்கு பிரம்மானால் கொடுக்கப்பட்ட வரம் இது. வாய முகம் எல்லாத்தையும் அக்கலமாக்கிக்கிட்டு ஹனுமான் முன்னாடி நிற்கிறாங்க சுரசை. ஹனுமான் ரொம்ப கோபமாயிட்டு, என்னை முழுங்குற அளவுக்கு உங்கள் வாயை அகலமாக திறந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. 10 யோஜனை வளர்ந்துருந்த சுரசைட்டு இப்படி சொல்லிட்டு கோபமாக இருக்கிற ஹனுமான் 10 யோஜனை அகலமாகறாரு. 10 யோஜனை அவரை பார்த்துட்டு சுரசை தான் முகத்தை 20 யோஜனை அகலமாக ஆக்கிக்கிட்டாங்க. வாயுமேந்தரும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஹனுமான் இதை பார்த்துட்டு பயங்கர நரகம் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நீளமாக நாக்கு இருக்கக்கூடிய அவங்க முகத்தை பார்த்துட்டு உடனே தன்னோட உடம்ப ஒரு கட்டை விரல் அளவாக சுருக்கிட்டு வேகமாக சுரசையினுடைய வாய்க்குள்ளே புகுந்து ரொம்ப வேகமாக வெளிப்பட்டு ஆகாயத்தில் போய் நின்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெற்றியோடு எடுத்து சொல்கிறார். தாட்சாயினி, உங்களை நான் வணங்குறேன். உங்கள் வாயில் புகுந்து வந்துட்டேன். சீதா பிராட்டியார் இருக்கிற இடம் நோக்கி நான் போகிறேன். உங்களோட வரமும்
உண்மையாயிடுச்சு அப்படின்னு. எப்படி இது ராகுவோட முகத்திலிருந்து விடுபட்ட சந்திரன் எப்படி பிரகாசிக்குமோ அது மாதிரி அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு சிரசாதேவி சொல்கிறாங்க, வானர சிரேஷ்டனே சுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக சௌக்கியமாக போயிட்டு வா. மகாத்மாவான ராமபிரான் அவரை ரொம்ப சீக்கிரமாக சீதா பிராட்டியாரோட சேர்த்து வைங்க. யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஹனுமான் 3வது தடவையாக செஞ்சிட்டதை பார்த்துட்டு வாழ்க வாழ்க அப்படின்னு சகலவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் வானத்தில் இருந்த சகலர்களும் அவங்கள கொண்டாடினாங்க. ஆகாயத்துக்கு போன கருடனுக்கு ஒப்பான ஒரு வேகமாக போய்கிட்டு இருக்காரு. ஆகாயத்தில் அங்கங்கே மேகங்கள்லாம் இருக்குது. பறவைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே போல் தேவலோகத்து இசைவாணரர், இந்த தும்புரு, இந்த மாதிரி இசை வல்லுநர்கள் அவங்க எல்லாமே அங்கே இருந்துட்டுருக்காங்க. ஐராவதம் இருக்குது. சிங்கம், யானை, புலி, பறவை, சர்ப்பம் இது எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு கொஞ்சம் கூடியுமே இல்லாமல் தடையும் இல்லாமல் அங்கங்கே பறந்துட்டுருக்கிற விமானங்களும் இருக்குது. வஜ்ராயுதம், இடி இது மாதிரி உரசல்னால ஏற்படுற நெருப்பு, அப்புறம் புண்ணியம் செஞ்ச பாக்கியசாலிகள் இவங்களால், ஸ்வர்க்கத்தை ஜெயித்தவர்களால் தேவர்களுக்கு அளிக்கப்படுற அந்த ஹவிஸை எடுத்துக்கிட்டு போகிற அந்த அக்னியால் வசிக்கப்படுறது, கிரக நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இத்தனையும் இருக்கக்கூடிய, அது மாத்திரம் இல்லாமல் முனிவர்கள் கூட்டம், கந்தர்வ, நாக, யஷர்கள் சூழப்பட்டது, தனித்தது, நிர்மலமானது, அப்புறம் ஆதாரமானது. பிஸ்வாவசு அப்படிங்கிற கந்தர்வன் இருக்கிற இடம் தேவராஜன் யானையால் ஆக்கிரமிக்கப்பட்டது. சந்திரன், சூரியன் போகிற பாதையாக இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் மங்களமானது. உலகத்துக்கு பிரம்மாவனால் செய்யப்பட்ட அஸ்மானகிரி அது. வீரர்களாலேயும் சிறந்த வித்யாதர கூட்டங்களால் எப்பயுமே அதுதான் உபயோகப்பட்டுக்கிட்டே இருக்கும். வாயு மார்க்கமாக ஆகாயத்தில் கருடன் போல் மேகக்கூட்டங்களை இழுக்கிற வாயு மாதிரி ஹனுமான் போய்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட சிறப்பான அந்த ஆகாய வீதியில் சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தார். வேகமாக போனார். வானரரால் மோதின அந்த பெரிய மேகங்கள் எல்லாம் கருப்பு அகில் நிறத்தோட சிவப்பு, மஞ்சள், வெண்மையாக மாறிச்சு. மேகக்கூட்டங்களில் உள்ளே போயிட்டு வெளிப்பட்டுட்டு இப்படியே அவர் போகிறது வர்றதை பார்க்கும்போது மழைக்காலத்தில் சந்திரன் மேகத்துக்குள்ளே போயிட்டு வர்றது மாதிரி இருந்தது. தாவி போய்கிட்டே இருந்த அவர் போய்கிட்டு இருக்கும்போது இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய பெரிய உடம்பு இருக்கக்கூடிய சிம்ஹிகாங் அப்படிங்கிற ராட்சசி மனசில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நினைக்கிறான், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சாப்பாடு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த பிராணி பெருசாக இருக்குது, என் வசத்துக்கு வந்திருக்கு இப்போ தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பராக்கிரமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி யாராலையும் இழுக்கப்படுற மாதிரி இருக்கேனேன்னு வானரர் நினைக்கிறாரு. மேலே கீழே எல்லா பக்கமும் பார்க்குறப்ப உப்புக்கடலில் இருந்து பெருசாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு பிராணியை பார்க்குறாரு. விகாரமான முகத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து அனுமன், இந்த வானர மன்னன் சுக்ரீவனால் முந்தையே சொல்லப்பட்ட இந்த விசித்திரமான பிராணி இதுதானோ அப்படின்னு, சாயாகிராகியோ இதுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சந்தேகமே இல்லை, அவள் தான் போல் நிழலை பிடிச்சி இழுக்கக்கூடிய சக்தின்னாரு, வீரியம் உள்ளதுன்னாரு, இதுதான் போல் அந்த சிம்ஹிகை தான் இதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட உருவத்தை பெருசாக வளர்த்திக்கிறாரு. சிம்ஹிகை அந்த பெரிய சரீரத்தை பார்த்துட்டு தன் வாயை விரிச்சுக்கர்றா. மேகக்கூட்டம் போல் அப்படியே கர்ஜனை பண்ணிட்டு வானரரை பார்த்து ஓடுறா. அவர் தான் உடம்பு அளவுக்கு வளர்ந்துருந்து அவளோட அகலமான மிகப்பெரிய வாயை பார்க்குறாரு. வானரர் தான் உடம்பை சுருக்கிட்டு அவள் வாய்க்குள்ளே வஜ்ராயுதம் மாதிரி வேகமாக போய் உள்ளே போகிறாரு. எப்படி பௌர்ணமி நாள் அன்னைக்கு பூர்ண சந்திரன் ராகுவால் விழுங்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் சிம்ஹிக்க வாய்க்குள்ளே போகிறாரு. இந்த சித்தச்சாரணர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை உடனே அவர் அடுத்த நிமிஷம் கூர்மையான அவருடைய நகங்களால்
பிளந்துக்கிட்டு மனோவேகம் மாதிரி வேகமாக வெளியே தவி வந்தார். அறிவு, தைரியம், செயல் இதில் எல்லாத்தையும் அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. அறிவுனால, தைரியத்தினால, செயல்திறனால சிம்ஹிகையை ஜெயிச்சுட்டு ஹனுமான் உடனே தான் உடம்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்த்துக்கறாரு. ஹனுமானால் அவ இருதயம் பிளக்கப்பட்டு அலறிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்தா. அவளோட அழிவுக்காகத்தான் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர் இந்த ஹனுமான். அந்த சிம்ஹிகை அவரால் ரொம்ப கொல்லப்பட்டுட்டு விழுந்ததை பார்த்துட்டு ஆகாயத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த பூதங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, தாண்டவங்கள்லையே முதன்மையானவர் ஹனுமாரே, இந்த பயங்கரமான காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இந்த பெரிய பிராணியை கொன்று போட்டுட்டீங்க. நீங்கள் ஏற்றுட்ருக்கிற காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க. வானரேந்திரா, தைரியம், தொலைநோக்கு, சட்டுன்னு முடிவெடுக்கிற ஒரு துணிச்சல், செயல்திறன் இந்த நாளும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க காரியங்களில் தோத்தாலுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மதிக்கத்தக்க அவங்களால கொண்டாடப்பட்டவர், நினச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த வானரர் கருடன் மாதிரி திருப்பியும் ஆகாயத்தில் புகுந்து வேகமாக பறக்க ஆரம்பிச்சிடறாரு. கடலெல்லாம் தாண்டிட்டு போன அவர் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது 100 யோஜனை கடல் முடியக்கூடிய அந்த எல்லையில் நிறைய மரக்கூட்டங்களை பார்க்குறாரு. கீழே இறங்குற போயே நிறைய மரங்களால் ஒரு அலங்காரம் செஞ்சப்பட்ட ஒரு தீவையும் மலையோட நந்தவனங்களையும் பார்க்குறாரு ஹனுமான். பெருங்கடல், கடலோரத்தில் வளர்ந்திருந்த அந்த மரங்கள், நதிகள், அங்கங்கே சேர்ந்துற முகத்வாரம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஒரு மேகம் மாதிரி ஆகாயத்தை தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்னோட உடம்பை பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு யோசனைக்கு வர்றாரு ஹனுமார். இவ்வளோ பெரிய சரீரத்தை வேகத்தை பார்த்தா ராட்சசர்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்க துடிப்பாங்க. இந்த மாதிரி உடம்பை சுருக்கிக்கிட்டு ஒரு ஆத்ம ஞானி மாதிரி ஒரு இயற்கையான ஒரு வடிவத்தை எடுக்கிறாரு. அப்புறம் சுருக்கிக்கிறாரு வடிவத்தை. இயல்பான வடிவத்தில் நின்றுட்டு இருந்த ஹனுமான் யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம். பலி சக்கரவர்த்தியோட வீரியத்தை பறிக்கிறதுக்காக 3 அடி நடந்த அந்த வாமனர் மாதிரி இருந்தார் பார்க்கறதுக்கு. உருவத்தோட அளவு தான் சுருங்குச்சே தவிர இயற்கையான பேராற்றல் அவருக்கு சுருங்கலை. அழகான நிறைய உருவங்கள் எடுக்கக்கூடிய பெருங்கடல் அக்கறை அடைஞ்சு யாராலையும் வெல்ல முடியாத சுருங்கின வடிவம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மலைச்சிகரம் இருக்கக்கூடிய உருவம் மாதிரி இருந்த அந்த மகாத்மா சுருங்கி இருக்கு இப்போ உடல்னால. நினைச்ச ரூபத்தில் அழகாக பல உருவங்களை எடுக்கக்கூடிய அந்த ஹனுமான் பெருங்கடலோட அந்த கரையை அடைஞ்சதும் தன் உருவத்தை சுருக்கிக்கிறாரு. ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. செழிப்பாக ரொம்ப தாழை, நறுவிலி, தென்னை மரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிற லம்பம் அப்படிங்கிற ஒரு மலையுடைய சிகரத்தில் இறங்குறாரு. பெருங்கடலோட அக்கறையை அடைஞ்சிட்டு அவர் சிறந்த மலை மேலே இருக்கக்கூடிய இலங்கையை பார்த்துட்டு பழைய உருவத்தை விட்டுட்டு பறவை விலங்குகளை எல்லாம் பயப்பட வச்சவராக அந்த லம்ப மலையில் இறங்குறாரு. பேரலை வீசுகிற அந்த பெருங்கடலை தன் பலத்தினால கடந்து வந்து பெருங்கடலோட கரையில் குதிச்சு அமராவதி பட்டினம் மாதிரி இருக்கக்கூடிய அரக்கர்களும் நாகர்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த லங்கை பட்டணத்தை பார்க்குறாரு ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தின் 1வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்.